இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ உழைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஐயா. கொஞ்ச நாள் எல்லாருக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே ஒரு கோவம், ஏன் நமக்கு வந்து நாங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தலையிடணும் அவங்க எல்லாருக்கும் கோவம். அதுக்கு நாங்கள் நடிகர்கள் மட்டும் காரணம் இல்லையா. நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், இனிமேல் சென்சிட்டிவ் இஷ்யூஸ், சோஷியல் இஷ்யூஸ் வந்து இண்டஸ்ட்ரி தலையிட வேண்டாம்னு ஒரு அறிக்கை விடுங்க. தேவையில்லையா ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிற இண்டஸ்ட்ரி வேண்டாம், நமக்கு வேண்டாம், எங்களுக்கு அரசியல் வேண்டாம். சோஷியல் இஷ்யூஸ் மரியா நீங்க சொல்லுங்க, யாருமே தலைவராக அரசாங்கம் பார்த்து நீங்க சொல்லுங்க. அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். மக்கள் வந்து எந்த ஆட்சி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க எல்லாம் ஆட்சேபிக்கிறீங்க. அதுக்கு அரசாங்கம் இருக்கு. நாளைக்கு தண்ணி பிரச்சனை வழியா அரசாங்கம் நீங்க பார்த்துப்பீங்க. அந்த நம்பிக்கை வந்து நம்ம நிம்மதியாக வேலைக்கு போங்க. ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு புதுமுகமா இருந்தாலும் 500 பேரை கூப்பிட்டு கிருஷ்ணகிரி இதான் இந்த நம்ம மெட்ராஸ், நம்ம பீச், இந்த ஏரியா, நீங்க நிக்கிற ஏரியா, இதெல்லாம் கர்நாடகாத்துக்கு சேர்ந்து நம்ம வாயில வந்து விரல் வச்சுக்கிட்டு போனோம். பார்த்தால் நாகராஜ் ஒருத்தர், நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வாத்தாள் நாகராஜன். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்ல முடியுமா அங்க போய் எனக்கு பிடித்த பேச்சாளர் பேரறிஞர் அண்ணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுயா. ஏன்னா இப்படி எல்லா விஷயத்திலையும் வந்து ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, இதையே பேசிட்டு இருக்காத, நீ வந்து கேண ஆயிடுவ. வந்தாரை வாழ வைக்கவும் தெரியணும், பாலாட்டுனா ஒட்ட நறுக்கவும் தெரியலையா? அவன்தான் தமிழ. வந்தார வாழ வச்ச, வந்தார வாழ வச்ச நீ குனிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உன் மேல குதிரை ஏறிட்டே தான் இருப்பான். நீ குனிஞ்சா உன் மேல வந்து ஏறத்தான் செய்வான். குனியாத, நிமிந்து நில்லு, நிமிந்து நில்லு. ஏன்னா ஒன்னே ஒண்ணு வச்சுங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுக்கு சினிமாக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒன்னே ஒண்ணு வச்சுக்கங்க, ஒவ்வொரு தனித்தனி தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள். இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது, அமைப்பு இருக்குது, அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க. ஆனா நம்மளும் மனிதாபிமானத்தோட இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைல பங்கெடுக்கலாம், தப்பு இல்ல. அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சங்கம் இருக்குது. மற்ற தொழிலை செய்பவர்களும் மனிதாபிமானத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம். அதே மாதிரி சினிமாவில் ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த தீர்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்ல, தார்மீக முறையில் ஆதரவு கொடுக்கலாம். ஆனால் தமிழனை தாக்கும் பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எங்கிருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. காவிரியிலிருந்து வரக்கூடாது, கிருஷ்ணாலிருந்து வரக்கூடாது, முல்லை பெரியாரிலிருந்து வரக்கூடாது, சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றவும் கூடாதுங்கிறான். அந்த திட்டத்தினால தமிழருக்கு நல்ல பலன் கிடைக்கினாலும் கூட நிறைவேற்ற கூடாதுங்கிறான். எனக்கு மனசனாவால் இருந்த ஆசை, தமிழன் தமிழன் சொல்லிட்டு பிரிவினையை பேசுறனுக்கு ஆசையே இல்ல. ஆனா பிரிவினையை பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழன் மார்த்தட்டிக்க வேண்டிய ஒரு நிலைமையை நீதான் கொண்டு வந்து சேர்க்கிற. நீதான் கொண்டு வந்து சேர்க்கிறியா? பாருங்க, இனிமே தமிழர்களுக்கு சொல்ற, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழ் இருக்காயா? எல்லாத்துக்குமே தமிழ் இருக்கா? நீங்க மத்தவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா, நீ சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காயா? பழனிமலை முருகன் இருக்கா, வடவள்ளி முருகன் இருக்கா, திருத்தணி முருகன் இருக்கா, திருச்செந்தூர் முருகன் இருக்கா? போய் முருகனை கும்பிடு, மதுரைவர சாமியை கும்பிடு, சுடலமட சாமியை கும்பிடு. உனக்கு தமிழ் கடவுள் 1008 சாமி இருக்காயா? வடநாட்டு சாமி ராமர் தேவையில்லை, ராகவேந்திரா தேவையில்லை, கேரளா இருந்து வர ஐயப்பன் தேவையில்லை. உனக்கு முருகன் போது, மதுரை வீர சாமி போது, சுடலமட சாமி போது, உனக்கு பண்ணாரி அம்மா அந்த இந்த எத்தனையோ அம்மன் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழன் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறாங்க இந்த கர்நாடகத்தில் இருக்கிறவங்க.
இது என்ன இந்தியாவா? அப்ப நீ வந்து கர்நாடகத்தில் நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கனா நீ இந்தியன் கிடையாதா? நீ இந்தியன் கிடையாதா? ஒன்னே ஒண்ணு வச்சுக்க, தமிழா தமிழா விழித்துக்கொள். ஒவ்வொரு விஷயத்திலேயும் தமிழுக்கு தீங்கு நடந்தா குரல் கொடு. இங்க மட்டும் இல்ல, இலங்கையில வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா, குரல் கொடியா? அவன் நம்ம ஊருக்காரையா? இலங்கையில் இருக்கிற தமிழை யாரையா? உன் சகோதரன், உன் சகோதரி. அந்த உணர்ச்சி உனக்கு வேண்டாம்? இலங்கையில செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்து மேல இலங்கை ராணுவம் குண்டு போட்டு 60 தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க. அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்லு. சொல்லியா செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது. நீ குனியாத, உன் மேல எவனும் குதிரை ஏறதுக்கு அனுமதிக்காத. நீ வந்து முட்டா ஆயிருவ. அவ்வளவுதான். கவி பேரரசு